Okay, welcome to JSN English Learning. Dear teachers, we are with Edmund Spenser's Fairy Queen, Book 1. Yesterday, we saw information regarding Edmund Spenser, the type of patriotic poet he was. Edmund Spenser அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை பொறுத்த மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா he is considered to be a patriotic poet. Okay, he is a patriotic poet, and this work is considered to be the second national epic of England. It is considered to be the second national epic of England. Why do we call it as a second national epic of England? அது இரண்டாம் தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு தேசியம் உருவாகணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த தேசியத்தை பற்றி என்ன இருக்கணும், காவியங்கள் இருக்கணும், காப்பியங்கள் இருக்கணும், இதிகாசனங்கள் இருக்கணும். அப்ப ஒரு பெரிய நேஷன் அப்படின்னு இந்தியா ஒரு இங்கிலாண்ட ஒரு நேஷனா பார்த்த ஒரு ஒர்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரீசாசர் டைம்ல there is a work called Beowulf. ஓகே, அண்ட் நம்ம யுனைடெட் கிங்டம் உடைய அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நம்ம இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா there was something called Great Britain, which included 5 nations. ஓகே, அந்த 5 nations ஒன்னா சேர்ந்தது தான் Great Britain, and the center stage was occupied by an island called England. England is an island. அப்போ இந்த ஐலண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கேபிட்டல், அந்த கேபிட்டலை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஐலண்ட்ஸ், ஆல் தீஸ் டுகெதர் பிகம் கிரேட் பிரிட்டன். அப்படிதான் பிரிட்டனுடைய ஹிஸ்டரி வருது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நேஷன் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூவன்ட் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் நமக்கு ஒரு குட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒரு 28 ஸ்டேட்ஸ், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் 28ங்கிறத 31 அப்படின்னு பைஃபர்கேட் பண்ணி இன்னும் கூட பைஃபர்கேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பொலிட்டீஷியன்ஸுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் though they are different states, there is a unity. When it comes to India and an attack on India, all the states stand together. This is called a nationalist spirit. இந்த மாதிரி ஒரு நேஷனலிஸ்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கிலாந்துல உருவாவதை பத்தி பேசின ஒரு ஒர்க் வந்து இட் இஸ் Beowulf, anonymous work, a Scandinavian epic. It is considered to be a work which originated in the Scandinavian background. It is about how the Great Britain was under an attack by a dragon, and how people from different parts came to support. Adula oru mukkiyamaana oru hero da Beowulf, and he is from one of the islands. He comes to the aid of the King of England to safeguard the nation. அந்த மாதிரி ஒரு எபிக் ஏற்கனவே இருந்தது. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேஷனலிஸ்ட் ஸ்பிரிட்டை கொண்டு வந்த ஒரு ஒர்க், அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண ஒரு ஒர்க் வந்து இந்த ஃபேரி குவீன். அதனாலதான் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த செகண்ட் நேஷனல் எபிக், அண்ட் திஸ் இஸ் பை எட்மண்ட் ஸ்பென்சர். அண்ட் எட்மண்ட் ஸ்பென்சர் இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க்கா கன்சிடர் பண்ணாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா குயின் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் ஹி வாண்டட் to get special favors from the queen. He wanted to win the heart of the queen. Okay, so he made Elizabeth the First as the heroine of this particular epic poem, and he fictionalized Queen Elizabeth the First, and he dedicated this work to Queen Elizabeth. Okay, இந்த work யாருக்கு டெடிகேட் பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா this work was dedicated to Queen Elizabeth அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தட் வி நீட் டு நோ. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த செட்டப் ஆஃப் திஸ் எபிக் போயம். இட் ஃபாலோஸ் த எபிக் ட்ரெடிஷன். எபிக் ட்ரெடிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எபிக் அப்படின்னா இமீடியட்டா நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு ரைட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா in Greek world we have Homer.
Homer is supposed to be the lawgiver for this genre called epic. He wrote two important epics. One is Iliad and Odyssey. And the Iliad Odyssey, it is written in the backdrop of the Greek myth. And the Greek myth and Greek history, they are intertwined. ரெண்டும் கலந்த ஒரு கலவை தான் அந்த பர்டிகுலர் ஒர்க். அதுல பாத்தீங்கன்னா he speaks about the adventure of Greek heroes, particularly Odysseus அப்படிங்கிற ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவுடைய அந்த ப்ராவஸ், அவருடைய அந்த sea journey. And along with his life, there are the lives of many Greek heroes intertwined. And there are also supernatural intervention. அப்ப இது எல்லாமே இருக்கணும் epic poetல. And epic poem, according to Aristotle, is something very grand in style. The language should be exuberant. Okay, and it is known for its magnificence. One of the qualities of an epic poem, it should be long, it should be grand, and the language should be highly flowery and bombastic. ரொம்ப ஃப்ளவரியா இருக்கணும், ரொம்ப ரிச் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். and it should deify a hero. ஒரு ஹீரோவை கடவுளர்கள் நிலைக்கு உயர்த்த வேண்டும், அல்லது ஒரு கடவுளரை ஹீரோவாக அந்த எபிக் போயத்துல இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி, இந்தியன் be reading about Ramayana and Mahabharata as epics, Puranas. அங்க பாத்தீங்கன்னா God and God's incarnate character. ஒரு கடவுள் மனித அவதாரம், அந்த அவதார புருஷனுடைய கதை தான் ஒரு மகா காவியமாக எழுதப்பட்டது. ஆனா இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடவுளர்கள் தான் எபிக் போயத்துல ஹீரோ ஆகணும்னு அவசியம் இல்லை, அவர்களை பத்தியும் எழுதலாம். ஆனா ஒரு மனிதன், அந்த மனிதன் கடவுளுக்கு இணையான ஒரு வீரதீர சாகசம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், அண்ட் அவனை ஹீரோவாக்கலாம். and whatever happens to that hero should affect everybody. Okay, இதுதான் ட்ராஜடிக்கும் எபிக் போயத்துக்குமே உள்ள காமன் குவாலிட்டிஸ். The hero should be a man of high stature, and whatever happens to the man should impact the people. அந்த ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயம் மக்களை பாதிக்கும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், திங்க் அபவுட் a poem like Ulysses. Okay, he was actually the ruler of a place called Ithaca. அந்த இத்தாக்கா அப்படிங்கிற ஒரு ஐலண்டை விட்டு அவன் என்ன பண்றான், he goes to help the husband of what is it, Helen, that is Menelaus. Menelaus வந்து ஹெல்ப் பண்ண போகும் பொழுது he goes to Troy, the Trojan War னு சொல்றோம், the famous Trojan War in Greek mythology. அங்க போய் சண்டை போடும் பொழுது he happens to incur the wrath of the sea god Poseidon, who curses him. அவரை வந்து கர்ஸ் பண்ணிடுறாரு sea god, because Poseidon's close relative was killed by Ulysses. So he curses Poseidon, he curses Ulysses, and Ulysses என்ன சொல்றாரு, you will not reach home early. அதனால அவர் ஒரு 25+ years வந்து கடல்லே அலைஞ்சு திரிஞ்சு he encounters many adventures. At last he goes to Ithaca. அங்க பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப்மே அஃபெக்ட் ஆகுது, அவருடைய பீப்புளுமே அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப ஒரு பெரிய ஸ்டோரி, அந்த பெரிய ஸ்டோரியை ஒரு ரொம்ப கிராண்ட் ஸ்டைல்ல சொல்லணும். அந்த கிராண்டர் இஸ் எபிக் ஸ்டைல். ஓகே, அண்ட் நம்ம அந்த ஹோமர் எழுதிய அந்த ஸ்டைல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 books அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சிருந்தாரு. An epic should be written in 12 books, 12 volumes, and each volume should be written following the epic meter. Okay, epic meter. அந்த epic meter என்ன அப்படிங்கிற பத்திலாம் நம்ம படிப்போம். Don't worry about that. அப்ப ஒரு அதுக்குன்னு ஒரு மீட்டர் இருந்தது. அதை பத்தி அரிஸ்டாட்டில் ரொம்ப டீடைல்டா போய்டிக்ஸ்ல பேசியிருக்காரு. அதை பத்தி நம்ம JS in English லேர்னிங்ல வீடியோ இருக்கு, யூ கேன் வாட்ச் இட். ஓகே, அந்த எபிக் ஜானருக்கான மீட்டர் என்ன, அது ஏர்லியர் என்ன மீட்டர் இருந்தது, அது அப்புறம் என்ன மீட்டரா மாறியது அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கு. இப்ப
நம்ம எட்மண்ட் ஸ்பென்சருக்கு வந்தீங்கன்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் ரோட் ஃபேரி குயின். அவருடைய இனிஷியல் பிளான் என்னவாக இருந்தது அப்படின்னா, he was very much influenced by Italian writers, particularly வெர்ஜிலுடைய ஈனியட். அந்த வெர்ஜில் எப்படி சார் எபிக் எழுதினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி he imitated Homer's epic style. ஹோமரிடம் இருந்தா, ஏன்னா அவர் தான் ஆரிஜினேட்டர் ஆஃப் எபிக். அந்த எபிக் அப்படிங்கிற ஒரு ஜானர் உருவாக்குன ஒரு ஹோமர். அப்ப அந்த கிரீக் வேர்ல்டுல தான் அந்த ஒரு ஜானர் எக்ஸிஸ்டட். அதை வந்து என்ன பண்ணாரு, somehow you find Virgil getting to know that. அவரு அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு he started writing epic poem called Aeneid, and he followed the same tradition which was set by Homer. அவரும் ஒரு 12 புத்தகம் எழுதியிருந்தார். அந்த 12 புத்தகத்தை நம்ம எட்மண்ட் ஸ்பென்சர், since he was a scholar, அவரும் அதை படிச்சாரு. உடனே என்ன பண்ணாரு, he wanted to write an epic himself. அண்ட் இந்த எப்பிக்கை யார் மேல எழுதலாம், யாரை வந்து ஹீரோ வச்சு எழுதலாம் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஐடியல் அப்படின்னு சொன்னா த ரூலர் ஆஃப் இங்கிலாந்து, தட் இஸ் குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். அண்ட் அவங்கள வந்து ஹீரோவா வச்சு எழுதலாம். உங்களை ஹீரோயின். அப்ப ஹீரோ அப்படின்னு சொல்லும் பொழுது he wanted to borrow some mythological elements. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் அ மேன் ஹூ ஹேட் அ டேஸ்ட் ஃபார் மித்தாலஜி. நீங்க எபித்தலாமியன் படிக்கும் பொழுதும் சரி, புரோத்தலாமியன் படிக்கும் பொழுதும் சரி, நீங்க எந்த ஒரு செகண்டரி சோர்ஸ் எடுத்தாலும் அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. என்ன ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் அ ரைட்டர் ஹூ ஹேட் த கிளாசிக்கல் டேஸ்ட். ஹி வாஸ் அன் avowed கிளாசிசிஸ்ட்னா ஒண்ணும் கிடையாது. அந்த ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் அவங்களுடைய அதே ரைட்டிங் ஸ்டைலை இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரைட்டர். அப்ப ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டு பி ட்ரூ டு நேச்சர், they included a lot of mythological elements into their work, and for them that supernatural intervention in human life was very common. ஆனா நமக்கு அது வந்து வியர்டு, ஸ்ட்ரேஞ்சா தோணும். நமக்கு வந்து இது ரொம்ப ஆடா இருக்கும், எப்படி சூப்பர் நேச்சுரல் ஹியூமன் லைஃபோட மிக்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஆனா for the Greek people were very much into their myths. They gave a lot of importance to oracles, into myth, and they believed that gods came down and dined with men. They took sides on the side of good and evil, and they wanted to play it as a game. அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிரீக் மித் படிக்கும் போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு எட்மண்ட் ஸ்பென்சருடைய அந்த ஃபேரி குயின் வரும் பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, he wanted to have a multi-layered epic. அப்ப இவருக்கு சோர்ஸா அமைஞ்சது எது? the source for ஃபேரி குயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Arthurian romance. Okay, I'm trying to write, okay, but then since I'm sharing it from my desktop, I am not able to, but I think I will be a bit slow, and you people can put it to pen and paper. Any information, the first most important information is, okay, somebody came late, so the flow was interrupted. No issues. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, he depended very much on Arthurian romances. What do you mean by Arthurian romance அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was the legend of King Arthur. King Arthur என்ற ஒரு நபரை பற்றி ஒரு ஹீரோயிக் டேல் இருந்தது. that is called a legend. legend. அந்த legend வந்து it was very much present in folk tales. ஓரல் ட்ரெடிஷன்ல ரொம்ப பாப்புலராக இருந்தது. நமக்கு பாத்தீங்கன்னா கவைன் அண்ட் த கிரீன் நைட் அப்படின்னு ஒரு ஓல்டு இங்கிலீஷ் போயம் ஒன்று இருக்கு. ஓல்டு இங்கிலீஷ் போயம் பிஃபோர் சார்சர், கவைன் அண்ட் த கிரீன் நைட் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா கிங் ஆர்த்தரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்படி ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் தாமஸ் மேலரி அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்தாரு. அவரு மார்டே டி ஆத்தர் இது எல்லாமே நம்ம புக்ல இருக்கும். அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். just get to know all these information. Thomas Mallory is the writer. Okay, Thomas Mallory is the writer. He wrote a work called Morte de Arthur. Means the adventure of
ஆத்தர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ அந்த ஒர்க் எல்லாத்தையும் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு he wanted to bring author into this epic, and in the epic வந்து it is situated in a fairy land. Okay, where is the fairy land and what is the model for this fairy land அப்படின்னு கேட்டீங்கன்னா the fairy land is nothing but England. Okay, இவருக்கு ஒரு ஐடியல் லேண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து தான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. ஓகே, அவரை பொறுத்த மட்டும் the fairy land, the utopian land, the utopian land is England அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். Okay, so this shows the nationalist spirit of Edmund Spenser. And in the ideal land, utopia means ideal land. Yeah, it is an ideal land, and in the ideal land there was a queen. What is the name of the queen? The name of the fairy queen. The name of the fairy queen is Gloriana. Okay, Gloriana is the name of the fairy queen, and this fairy queen was a virgin queen. Okay, she was a virgin queen, and she was hosting 12 days feast. Okay, she was hosting 12 days feast, and in the 12 days feast who are the people who were present abdina? There were knights who were present in her court. Knights நிறைய பேர் அவருடைய கோர்ட்ல இருந்தாங்க. அப்ப on the first day of the feast, this is how the story begins, and everything is in the preface. There is an introductory letter. Preface is nothing but an introductory letter, okay, addressed to, it is addressed to Sir Walter Raleigh. It was addressed to Sir Walter Raleigh. Okay, and ஒரு introductory letter இருக்கு. அந்த introductory letterல Edmund Spenser is speaking to Sir Walter Raleigh, and in the Walter Raleighல தான் he speaks about his plan for writing an epic. ஒரு எபிக் எழுதணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். அப்போ நான் அதுல என்னெல்லாம் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா, I wanted to make Queen Elizabeth as the central character in this fairy queen. It's a utopian work அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், I wanted to write 12 books, and this 12 books is to be based on 12 virtues enunciated by Aristotle, 12 virtues stated by Aristotle அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றாரு. அப்போ இந்த 12 virtues என்ன அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது, இஸ் தி ஸ்கிரீன் விசிபிள் ஃபார் யூ? Yeah. Okay, very good. ஏன்னா எனக்கு இந்த மெயின் ஸ்கிரீன்ல காட்டல, that's why I was asking you. Right. Okay, now coming to screen visible இருக்கா? Yes, sir. Okay, very good. Now look at the 12 virtues of Aristotle. What are the 12 virtues of Aristotle? எந்த bookல இந்த 12 virtues பத்தி அவர் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a book called Nicomachean Ethics. The 12 virtues, they are part of a book called Nicomachean Ethics. இன்னைக்கு who is the father of logic அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. The father of logic, a man who made a lot of contribution to ethics. நீங்க பாத்தீங்கன்னா Aristotelian ethics, Aristotelian logic அப்படின்னு இருக்கு. லாஜிக்லயே the three premise logic, அதாவது there is something called general statement, we call it as deductive reasoning, inductive reasoning
அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதை போய் பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெட் எக்ஸாம்ல பேப்பர் 1ல இது கட்டாயம் கேட்பாங்க. டிடக்டிவ் ரீசனிங், இண்டக்டிவ் ரீசனிங். டிடக்டிவ்னா ஃப்ரம் அ ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் யூ கம் டவுன் டு த பர்டிகுலர். இன்னொன்னு ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஹேப்பனிங்ஸ் யூ மூவ் டு அ ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் கால்ட் டிடக்டிவ் ரீசனிங், இண்டக்டிவ் ரீசனிங். அதுக்கு ஒரு 3 premise. அந்த 3 premise லாஜிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அரிஸ்டாட்டிலியன் லாஜிக். அதற்கப்புறம் நமக்கு லாஜிக்கை பத்தி ரொம்ப பாத்தீங்கன்னா இங்க இந்தியன் லாஜிக் இஸ் வெரி ஃபேமஸ். இந்தியன் லாஜிக் நமக்கு வந்து இந்தியன் லாஜிக்ல 5 premises இருக்கும். அதை பத்தி நம்ம பின்னாடி டைம் கிடைச்சிச்சுன்னா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தேவைப்படும் பொழுது இந்த போர்ஷன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு if you have little time for நெட் செட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஐ வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் தட். இங்க நமக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அரிஸ்டாட்டில் is the first person to speak about virtue. And எதுக்காக virtue? What is the need for virtue அப்படின்னு சொன்னீங்கன்னா, virtue is needed to achieve eudaimonia. eudaimonia அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அச்சீவ் பண்றதுக்கு virtues கட்டாயம் தேவை. eudaimonia in Greek means good spirit. If you want to be good, good is what we call as the highest ideal according to Aristotle. Okay, according to Aristotle, what is the highest ideal? அப்படின்னா காட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா பிலாசபருக்கு அந்த ஜிஓடி ஆஃப் ரிலிஜன் இஸ் ஏலியன் கான்செப்ட். ஃபார் அ பிலாசபர், ஒரு தத்துவ மேதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோபல் ட்ரூத்ஸ் லைக் குட்னஸ், ட்ரூத், பியூட்டி, இந்த கான்செப்ட்ஸ் தான் அதுதான் காட். அப்ப என்ன சொன்னாருன்னா, நீங்க அந்த ரியாலிட்டிக்கு க்ளோஸா போகணும்னா யூ நீட் டு பி வர்ச்சுவஸ். virtue is important அப்படின்னு அவர் சொன்னாரு. அதர்வைஸ் அந்த வேர்டு கேன் பி ஆல்சோ பி டிரான்ஸ்லேட்டட் as happiness. It can also be translated as welfare. இப்ப ஒரு நல்ல ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா யூ நீட் டு பி virtuous அப்படின்னு எந்த ஒர்க்ல சொன்னாரு? இந்த நீகோ மேஷியன் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல சொன்னாரு. அந்த புக்ல அதனுடைய இங்கிலீஷ் மீனிங் இருக்கு இல்லையா, அந்த யூடேமோனியா இந்த டேர்ம் வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா, பி ஹாப்பி தட் யூ ஹாவ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் பை யுவர் இன்ஸ்ட்ரக்டர் தட் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் யூடேமேனியா. eudaimonia அப்படின்னா இட்ஸ் a Greek word which means good spirit. It also can be translated as happiness or it can be translated as wellness. ஒருவேளை இங்கிலீஷ்ல அந்த யூடேமேனியாவோட ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிளரிஷிங் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. கிரீக் ரூட்டுக்கு வந்து யூடேமேனியா இஸ் குட் ஸ்பிரிட், அதுக்கு ஒரு மீனிங் வந்து ஹாப்பினஸ். இட் கேன் ஆல்சோ டினோட் வெல்ஃபேர். பட் ரொம்ப க்ளோஸ் ஆன இங்கிலீஷ் வேர்டு வந்து டு ஃபிளரிஷ். ஃபார் an individual to flourish or for a society to flourish, we need to follow virtue அப்படின்னு அரிஸ்டாட்டில் ஆர்கியூ பண்ணாரு. இப்ப அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு அப்படின்னா, டு பி a happy man one should have virtues அப்படின்னு சொன்னாரு. ஓகே, அண்ட் இந்த virtue எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, you need to be very close to the reality. ஓகே, அந்த ரியாலிட்டி அப்படின்னா நமக்கு ஒருவேளை நம்மளுடைய புரியுற மாதிரி டேர்ம்ஸ்ல சொன்னோம்னா, நீங்க கடவுளின் சாயலாக இருக்கணும் அப்படின்னா you need to be a morally upright man. You must be a moral exemplar. You should be exemplary character அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த எக்ஸம்பிளரி கேரக்டரா இருக்கணும்னா ஒரு 12 virtues நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. What are the 12 virtues அப்படிங்கும்போது, this is a list of the 12 virtues which you need to know. Number 1, it is courage. ஓகே, ஒருத்தன் வந்து நல்ல கரேஜியஸா இருக்கணும். கரேஜியஸா இருக்கணும்னா அடாவடியா இருக்கணும் அப்படின்னு இல்லை. when amidst falsity, ஓகே, ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தவறை சுட்டி கேட்கக்கூடிய திறன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ் மீன்ஸ் fortitude. ஓகே, டெம்பரன்ஸ் மீன்ஸ் fortitude. உங்களை எதிர்த்து யாரும் அப்படிங்கும்போது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி. அது கரேஜும் டெம்பரன்ஸும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும். அடுத்தது ஃப்ரீடம், லிபராலிட்டி.
Okay, liberality. Magnificence means greatness. Magnanimity means greatness of the soul. Okay, being beneficent. Okay, then patience. Okay, ரொம்ப பொறுமையா இருக்கணும். Then truthfulness. Then wittiness அப்படின்னா intellectual caliber. அப்புறம் friendliness. Okay, then shame. Okay, justice and modesty. These are the 12 virtues put forward by Aristotle. Okay, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 வெர்ச்சு வந்து பப்ளிக் வெர்ச்சு, ஒரு 6 வெர்ச்சு வந்து பிரைவேட் வெர்ச்சு. அதனுடைய ஒரு டைல்யூட்டட் ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து ஃபேரி குயின்ல நீங்க பார்க்க போறோம். Okay, இப்போ what I think is I will share another file that speaks about the structuring of Edmund Spenser's Faerie Queene. இப்போ இந்த Faerie Queenல நம்ம வந்து we were speaking about Spenserian stanza. Stanza அப்படின்னா ஒரு 9 லைன் ஸ்டான்சா. இந்த 9 லைன் ஸ்டான்சா அப்படிங்கும் பொழுது நம்ம நேற்று சொன்னோம் என்ன அப்படின்னா அதுல ஒரு 8 லைன்ஸ் வந்து iambic pentameter lines. Okay, ஃபர்ஸ்ட் 9 லைன்ஸ் மொத்தம் டோட்டலா ஒரு ஸ்டான்சால 9 லைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டான்சாஸ் இருக்கும், 9 லைன்ஸா இருக்கும். இப்போ இந்த 9 லைன்ஸ் அப்படின்னு வரும் பொழுது இதுல என்ன மாதிரி ஒரு மீட்டர் யூஸ் பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ்ல he was using what is it iambic pentameter. iambic pentameter அப்படின்னு சொன்னீங்கன்னா iamb அப்படின்னா ஒரு unstressed syllable followed by ஒரு stressed syllable. அப்ப two syllable word. இந்த மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸ் அப்படியே வச்சிருந்தாரு. அப்ப ஒரு லைன்ல 10 syllable இருக்கும். அப்ப 10 syllables இருக்கிற மாதிரி ஒவ்வொரு லைனும் அமைக்கப்பட்டிருக்கும். அதுதான் 8 லைன்ஸ் இருக்கும். 9வது லைன் it was a Alexandrine. Alexandrine is pretty long. It is pretty long and it is an import from the French world. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Where did Alexandrine come from? Alexandrine comes from the French world. And இந்த Alexandrine பத்தி நீங்க நம்ம நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் யாரு பார்த்தீங்கன்னா ட்ரைடன் அந்த மாதிரி ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அலெக்சாண்ட்ரன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வள கொலன்னு இட் இஸ் லைக் ஸ்லிதரிங் ஸ்னேக், ரொம்ப லென்த்தியா இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ அதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இது இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குனது வந்து எட்மண்ட் ஸ்பென்சர். ஆனா அவரு கம்ப்ளீட்டா ஸ்பென்சீரியன் தான் யூஸ் பண்ணாரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸாவை இங்க ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா ஆக்சுவலி he was trying to use another epic structure. What is that another epic stanza அப்படின்னு கேட்டீங்கன்னா he was trying to use canto. Okay, he was trying to use a canto format. நீங்க இன்னைக்கு நம்மளுடைய டெக்ஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம குரூப்ல கிளாஸ் ரூம்ல. அங்க நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா the whole poem is subdivided into many cantos. Epicல epic is normally divided into 12 books அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன சார் திருப்பியும் அதே சொல்றீங்க அப்படின்னா திருப்பியும் ரீஇட்டரேட் பண்றது தப்பு கிடையாது. ஏன்னா திருப்பியும் ரெப்படிஷன் will always reinstate an idea in somebody's brain. அப்ப திருப்பியும் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது மைண்ட்ல பதியும். அப்ப இந்த கேண்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்குக்குள்ளரையும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு புக்குக்குமே ஒரு மெயின் ப்ரீஆக்குபேஷன் இருக்கும். அந்த ப்ரீஆக்குபைடு ஐடியாவை ஒரு சின்ன டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. அண்ட் தட் இஸ் கால்ட் அ கேண்டோ. நீங்க நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான ஒரு மாக் எபிக் இருக்கு, அலெக்சாண்டர் போப்ஸ் மாக் எபிக். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மாக் எபிக்? The Rape of the Lock. Rape of the Lock. Beautiful. Excellent. Okay, Alexander Pope's Rape of the Lock. அதுல பாத்தீங்கன்னா it is written using canto stanza format. Canto is a small subdivision within an epic.
ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்மால எழுதி இருக்கிறாரு. இப்ப இந்த எபிக் போயம்ஸ், ரொம்ப பாப்புலரான எபிக் போயம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா எபிக் போயம்ஸ்லயுமே இந்த மாதிரி டிவிஷன்ஸ் இருக்கும், செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு ஐ எம் டீச்சிங் இட். ஓகே, தேர் இஸ் த அனானிமஸ் எபிக் பெயர்வுல்ஃப். அதை எழுதியது யார் என்று தெரியவில்லை. ஸோ இட் இஸ் அன் அனானிமஸ் ஒர்க். அந்த ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா there are subdivisions. Now going to the Greek world, you have Homer, ரெண்டு எபிக் எழுதியிருக்காங்க. ஒன்று ஈலியட், தி அதர் ஒன் இஸ் ஒடிசி. அதுக்குள்ளரையுமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இவங்க எல்லாருமே கேண்டோ ஃபார்மேட் பயன்படுத்தல. அப்ப கேண்டோ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நேம, அந்த மாதிரி ஒரு சப்டிவிஷனை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, பின்னாடி யூ ஹாவ் அ வெரி ஃபேமஸ் ரைட்டர், epic writer called Dante Alighieri. Okay, Dante, who has written Divine Comedy, Divino Comedy, Divino Comedy அப்படின்னு சொல்லுவாங்க. It's called the Divine Comedy, which is என்ன type of work? It is a dream allegory. Yeah, it's a dream allegory. அந்த ட்ரீம் allegory, டான்டே உடைய ட்ரீம் allegory படிச்சுட்டு தான் சார்சருமே ஒரு ட்ரீம் allegory எழுதினாரு, எக்ஸாக்ட்லி பேஸ்ட் ஆன் டான்டேஸ் டிவைன் காமெடி. அது என்ன அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு போய் பாருங்க. Which work of Geoffrey Chaucer was based on Dante's Divine Comedy? அந்த டிவைன் காமெடி அப்படிங்கிற ஒர்க்ல தான் the word canto was first used to refer to a subdivision. Okay, ஒரு புக், அந்த புக்குக்குள்ளார இருக்கக்கூடிய சப்டிவிஷனுக்கு கேண்டோ அப்படிங்கிற ஒரு நேம அந்த கொடுத்த நபர் யார் அப்படின்னா, அதை கொடுத்த நபர் வந்து டான்டே. Okay, and now coming to the next information, the first English poet to use canto format to divide a lengthy poem into small section is Edmund Spenser. Okay, it is Edmund Spenser, and the first poem to use this Italian subdivision format into English is The Faerie Queene. Okay, and look at canto. The word canto was first used in English in 1580s, and what is the meaning of canto அப்படின்னு கொஸ்டின் கேட்டு போயிடலாம் சிம்பிளா. அப்போ இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய ஒர்க். ஸோ த மீனிங் ஆஃப் கேண்டோ இஸ் a section of a long poem. சரி சார், அந்த கேண்டோ அப்படிங்கிற இட்டாலியன் வேர்டுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the meaning is the meaning of the word canto is song. சரி, அதனுடைய ரூட் வேர்டு என்ன அப்படின்னா, the root word it is taken from Italian word ஆக இருந்தாலும் canto, it is derived from the Latin root cantus. லத்தின் ரூட்ல இருந்து தான் இட்டாலியன் வேர்டே வந்திருக்கு. அப்ப அந்த லாட்டின் ரூட் என்ன அப்படின்னா சாங் ஆர் சிங்கிங் ஆர் அ பேர்ட் சாங். ஓகே, தட் இஸ் த மீனிங் ஆஃப் த லாட்டின் ரூட் cantus. இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கும்போது இட்டாலியன் வேர்டுடைய மீனிங் கேட்குறாங்களா, இல்ல அந்த இட்டாலியன் வேர்டுடைய ரூட்டுடைய மீனிங் கேட்குறாங்களா அப்படின்னு அந்த கொஸ்டினை நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். Now coming to why the poets use canto format அப்படின்னு கேட்கும். அப்படின்னு நம்ம ஒரு சின்னதா ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். Okay, an epic poem comes under the genre narrative poem. Epic அப்படிங்கிற அந்த genre வந்து it is again part of another genre called narrative poem. அப்போ ஒரு narrative poemல பாத்தீங்கன்னா பிரேக்கே இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா it will be very difficult for the reader to read. நம்மளுமே ஒரு அந்த புக்கை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அப்படியே லாங்கா போயிட்டு இருக்கும். ரெண்டாவது தடவை லாட் ஆஃப் அல்யூஷன்ஸ். அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன சப்டிவிஷன் கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த ரைட்டர்ஸ்க்கு தோணி இருக்கும் போல இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, காண்டம், தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த காண்டம் இந்த காண்டம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. நம்ம அதை ப்ரொனன்சியேஷன்லயும் ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, ஸோ சின்ன சின்ன அந்த காண்டம் இந்த காண்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம ராமாயண மகாபாரதெல்லாம் சின்ன சின்ன
ஒரு இதிகாசத்தை வந்து சின்ன சின்ன சப்டிவிஷன்ஸா பிரிச்சிருக்கிற மாதிரியே இவங்களும் என்ன பண்ணாங்க, சின்ன சின்னதா கேண்டோஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. திஸ் இஸ் டு ஹெல்ப் த ஆடியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிளாட் வித்வுட் கெட்டிங் போர்ட் ஆர் கன்ஃபியூஸ்ட். ஓகே, நம்ம ஆடியன்ஸ் வந்து படிக்கக்கூடிய நாம் அந்த பிளாட்டை போர் ஆகாம படிக்கிறதற்கும் கன்ஃபியூஸ் ஆகாம படிப்பதற்கும் ஏதுவாக இந்த மாதிரி கேண்டோ ஃபார்மேட் பயன்படுத்தினாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு சின்னதாக டவுட் வரும், என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இந்த வேர்டு ஸ்டான்சா கேண்டோ, ஸ்டான்சான்னு ஒன்று இருக்கு சார், ஸ்டான்சானா ஒரு சப்டிவிஷன் இன் போயம், அப்போ அதுக்கும் கேண்டோவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட்டர் poetic division is called stanza. அதுவே ஒரு லாங் போயட்ரியில இருக்கக்கூடிய லாங் செக்ஷன் இன் அ நரேட்டிவ் போயம், இட் இஸ் கால்டு கேண்டோ. அவ்வளவுதான். இப்போ ஒரு 3 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டர்செட். டர்செட் என்ன கேட்டகரியில வரும்னா ஸ்டான்சா கேட்டகரியில வரும். ஓகே, 4 லைன்ஸ்ல இருக்கு அப்படின்னா குவாட்ரைன், அதுவும் ஸ்டான்ஸா வரும். இப்ப 7 லைன்ஸ், 8 லைன்ஸ், 9 லைன், 10 லைன்ஸ், 14 லைன், 15 லைன் அப்படின்னு ஒவ்வொரு டிவிஷன்ஸ் வரும்பொழுது அந்த பெரிய சப்டிவிஷனை என்ன கேட்டகரியில வைக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் கேண்டோ. ஓகே, இட் இஸ் a லாங் ஸ்டான்ஸா, அதுவும் ஸ்டான்ஸா கேட்டகரியில தான் வரும். அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. நவ் டான்டே என்ன ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணாரு, என்ன ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணாரு, என்ன மீட்டர் யூஸ் பண்ணாரு? ரைம் ஸ்கீம் வேணா எண்ட் ரைம் வரும், மீட்டர் உள்ள என்ன மீட்டர் யூஸ் பண்ணாரு அப்படின்னா he used terza rima. Okay, what is terza rima அப்படின்னு கேட்டீங்கன்னா rhymed tercets, 3 lined stanzas which will be rhyming. அதுல end rhymes இருக்கும். அதை தான் அவர் என்ன பண்ணாரு, throughout Divine Comedy he used terza rima. Okay, so officially terza rima was followed. Now, what are the famous writers of this stanza called canto? Canto அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸா அதிகப்படியாக யூஸ் பண்ண ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு நீங்க ஒரு சின்னதா, இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளவுதான். மெனக்கட்டோம்னா அதுக்கான பலனை நம்ம we will be reaping it. நமக்கு கொஞ்சம் முக்கியமான canto writers இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர், a man who manipulated a canto format to a great extent is Ezra Pound. ஏன் அப்படின்னா அவருடைய Pizan cantos are very famous. Okay, Pizan canto இது வந்து Polytechnic TRB-ல it is prescribed. Pizan cantos, canto format அவ்வளோ அழகா எடுத்து ஒரு அருமையான ஒர்க். ஆனா படிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும். அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பொறுமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். So a man whose name in the modern times associated with canto format அப்படின்னா Ezra Pound. சரி, ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான epic poems which utilized canto as a section அப்படின்னு கேட்டீங்கன்னா Dante Alighieri, the Divine Comedy, then Lord Byron, Childe Harold's Pilgrimage, and he also used it in Don Juan, which was in epic proportion, epic style இருந்த ஒரு லாங் narrative poem. பைரானிக் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா இந்த 2 ஒர்க்ஸை நம்ம கட்டாயம் படிக்கணும். இது நெட் எக்ஸாம்ல 2010ல டிஸ்கிரிப்டிவ் மோட்ல இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, they asked a question on what are the characteristic traits of Byronic hero. Okay, what are the characteristic traits of a Byronic hero? A man who loves adventure, a man who lives a bohemian lifestyle. A bohemian அப்படின்னா his own moral, he sets his own moral yardstick. மற்ற சொல்ற மொராலிட்டிலாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகே, என்னுடைய ஓன் மாரல் லைஃப் ஸ்டைல், நான் விரும்புற மாதிரி தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு நொமாடிக் லைஃப் ஸ்டைல்ல, ஒரு ஆல்டர்னேட் செக்ஷுவல் லைஃப் ஸ்டைல்ல வாழக்கூடிய ஒரு மனிதன், such a kind of fun loving man is Byronic hero. அதை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை விட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. I'm just giving a few informations regarding Byronic hero. ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is some information which is being circulated that a NET exam is going to be reverted to the old format.
ஓகே, அந்த ஓல்டு ஃபார்மேட்டு திருப்பியும் போற மாதிரி ஒரு பிளான் இருக்கதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு நம்ம முன்னேற்பாடாக ப்ரிப்பேர் ஆயிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமான ஒரு எபிக் which employed this canto stanza format அப்படின்னு கேட்டீங்கன்னா the Faerie Queene. அதற்கப்புறம் you have Camus, the work is Lusiad's, and you have Tasso's Jerusalem Delivered. In the Tasso's Jerusalem Delivered was a work which influenced Edmund Spenser to a great extent. அப்புறம் நம்ம வெர்ஜில் and the Virgil உடைய அந்த ஒர்க் சொன்னோம் இல்லையா, அந்த ரெண்டு ஒர்க்குமே they were the source works for Edmund Spenser. I hope all these informations were very clear. Now I think it's time to get into this work. Okay, Faerie Queene. இப்போ பார்ப்போம். இந்த பர்டிகுலர் PDF நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். Let me see if it gets shared. The entire screen. Okay, I think we were discussing all these informations yesterday. The author introduction. Did we speak about the works of Edmund Spenser? Teachers, one of you can respond. Did we speak about Edmund Spenser's works? No, sir, we didn't see. Okay. We didn't speak about it. So, we were speaking about, I'm reminded of this work. என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா we came to the form of Faerie Queene. அப்போ நம்ம இதை படிச்சுட்டு அப்படியே அங்க போவோம். நம்ம நேற்று படிச்சது இதுதான். அவர் 12 ஒர்க் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அவரால் எவ்வளவு ஒர்க்ஸ் தான் முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா during his lifetime he was able to complete only 6 books and there was a fragment which was left behind. And the fragment உடைய டைட்டில் என்ன அப்படின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அதனால the name of the fragment is called Mutability Canto. அப்புறம் அந்த 6 books, இந்த 6 books அந்த பிளான் ஃபார் த Faerie Queene எங்க மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா it is being mentioned here. Okay, it is mentioned here. What is that அப்படின்னு கேட்டீங்கன்னா I will highlight the text so that you will understand. According to Spenser, he wrote an introductory letter addressed to Sir Walter Raleigh. Okay, அந்த Sir Walter Raleighக்கு ஒரு introductory letter எழுதுறாரு. And this is in the first edition which was published in 1590. And அந்த புக்ல அந்த introductory letterல வால்டர் ராலே கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா this epic is planned to be written in 12 books, each book to be written on one virtue mentioned by Aristotle. And then he also adds that he has a great liking for the myth, and he wanted to include Arthurian legend into his fairy tale, the Faerie Queene. அந்த எபிக் போயத்துக்குள்ளார நான் கொண்டு வரணும்னு முயற்சி பண்றேன். அப்ப அந்த 10 புக்லயுமே there will be a night of King Arthur. அந்த ஆர்த்தருடைய அந்த கோர்ட்ல there were 12 nights. ஓகே, 12 நைட்ஸ் இருந்தாங்க, கிங் ஆர்த்தர் அண்ட் த ரவுண்ட் டேபிள் நைட்ஸ். அப்ப அந்த 12 நைட்ஸ் அவங்க எல்லாருமே இந்த ஸ்டோரிக்குள்ளார வருவாங்க. அந்த ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு நைட் will be the main hero, and this is a big frame story. இந்த வேர்டையும் நீங்க நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. So Edmund Spenser is following the model of Geoffrey Chaucer, because Geoffrey Chaucer in the Prologue to Canterbury Tale he was using the technique called frame story. அப்படின்னா பேஸா ஒரு ஸ்டோரி வச்சிருவாரு, அந்த ஸ்டோரிக்குள்ளார ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட், அந்த ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட்ல இருந்து நிறைய டேல்ஸ் அவர் பிளான் பண்ணது 120 டேல்ஸ், ஆனா அவருடைய லைஃப் டைம்ல 24 டேல்ஸ் தான் முடிக்க முடிஞ்சது. அப்ப அதுவும் ஒரு அன்பினிஷ்டு ஒர்க். இட்ஸ் அ வெரி அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்.
which was taken up by Geoffrey Chaucer. அதே மாதிரி நம்ம எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன பண்றாரு, பாரி குயின் அப்படிங்கிற ஒரு அம்பிஷியஸ் பிக் போயம் எழுத தொடங்கும் பொழுது என்ன சொல்றாரு, 12 புக்கு நான் எழுத போறேன், ஹோமர் மாதிரி நானும் ஒரு பெரிய காப்பியத்தை படைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வேகத்தோட கிளம்பி அவரு இந்த இன்ட்ரோடக்டரி லெட்டர் டு சர் வால்டர் ராலே. ஏன் சர் வால்டர் ராலேக்கு இந்த லெட்டர் எழுதினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர் வால்டர் ராலே வாஸ் வெரி க்ளோஸ் டு குயின் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். ஓகே, Sir Walter Raleigh was very close to Elizabeth I, and there are informations that in the Faerie Queene அப்படிங்கிற work was taken to the notice of Queen Elizabeth through Sir Walter Raleigh. வால்டர் ராலே மூலியமாக தான் இந்த ஒர்க் வந்து குயின் எலிசபெத்தை போய் சேர்ந்தது. ஆனா எதிர்பார்த்த ஒரு இம்பாக்ட் வந்து அது கிரியேட் பண்ணல. ஓகே, ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், எட்மண்ட் ஸ்பென்சர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, he wanted to be very close to the queen. ஓகே, மேபி ஒரு poet laureate அப்படிங்கிற ஒரு பொசிஷனாக இருக்கலாம், அல்லது she was a virgin queen. அதனால he wanted to as a knight, அவர் பார்த்தீங்கன்னா சர் எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்றோம். அப்ப every knight has a liking towards a lady and he wishes to go close to a lady. அந்த ஒரு ஸ்பிரிட்டோட இவர் என்ன பண்ணலாம், ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு நினைச்சாரு. பட் ஹி ஒன்லி ரிசீவ்ட் அ பென்ஷன் அண்ட் த பென்ஷன் வாஸ் நாட் அ வெரி கிரேட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம புக்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த ஒர்க்கை வந்து வால்டர் ராலே மூலியமாக குயின் எலிசபெத்துக்கு கொண்டு சென்றார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வாட் ஆர் த பப்ளிகேஷன் டேட்ஸ். Faerie Queene வந்துச்சுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் ஆர் த பப்ளிகேஷன் டேட்ஸ் ஆஃப் த வேரியஸ் புக்ஸ். ஓகே, நிறைய இருக்கும் நம்ம புக்ல இன்ஃபர்மேஷன். ஆனா இந்த நிறைய விஷயங்களை பார்த்து நீங்க மிரண்டு போயிடக்கூடாது. என்ன இவ்வளோ விஷயத்த கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டதையும் படித்தவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இதுக்காக கண்ட விஷயமும் போடல, எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு இதெல்லாமே கம்பைல் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ வாண்டட் டு டம்ப் இன்ஃபர்மேஷன் so that you will get through the competitive exam with very high score. Now the first information that is vital அப்படின்னு கேட்டீங்கன்னா, the publication of the first 3 books of Faerie Queene. Okay, the first 3 books, when was it published அப்படின்னு கேட்டாங்கன்னா, it was published in 1590, which contained a dedication note to Queen Elizabeth. Okay, Queen Elizabeth-ஐ எலிசபெத்துக்கு இந்த ஒர்க்கை டெடிகேட் பண்ணி ஒரு ஒர்க் இருக்கு. And then there is a commendatory sonnet to the notables of the court. யாருக்காக சார் இதை எழுதினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wrote this particular work, a sonnet dedicating the sonnet to Sir Walter Raleigh. Okay, he wrote a work dedicating it to Sir Walter Raleigh. Sir Walter Raleighக்கு ஒரு சானட்டை டெடிகேட் பண்ணி இருப்பாரு. ஓகே, அந்த டெடிகேஷன்ல இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்றாரு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, I have actually created the character Gloriana based on your work. Okay, your work அப்படின்னா Sir Walter Raleigh's work titled Cynthia and her. சிந்தியான்னு ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு போயம் இருக்கு. அந்த போயத்துல I have read about a virgin by name Cynthia, and I find that the Queen of England is such a virtuous woman like Cynthia. Cynthia also in mythology means moon. Okay, it also denotes the highest ideal of love. Okay, இந்த மூன் லவ்னாவே இமிடியேட்டா நமக்கு வரக்கூடிய அந்த சிம்பாலிக் கனெக்ஷன் வந்து இட் இஸ் த மூன். அப்ப சிந்தியா அப்படின்னு இப்ப மாடர்ன் இன்னொரு ஒர்க்கும் இருக்கு, சிந்தியா அண்ட் ஹர் ரெவல்ஸ் அப்படின்னு ஒரு போயமும் இருக்கு. அதனுடைய ஆத்தர் யாரு அப்படின்னு நோட் பண்ணி வைங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, I actually designed, I think somebody is meddling with the mic.
Okay, I request all of you teachers to be very careful in touching your computer screen. Okay, அல்லது ஒரு மொபைல் ஸ்கிரீன். ஏன்னா அங்க அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க டச் பண்ணீங்கன்னா there will be a disturbance. எவ்ரிதிங் இஸ் பீங் ரெக்கார்டட். திருப்பியும் நான் அதை சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ the first 3 books உடைய பப்ளிகேஷன் டேட்டா நமக்கு தேவை. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1590. அந்த பப்ளிகேஷன்ல என்னென்ன விஷயம் இருந்ததுன்னா, there was a dedicatory note. இந்த அர்ப்பணிப்பு, இந்த புத்தகம் யாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னா, இது குயின் எலிசபெத் ஃபர்ஸ்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று இருந்தது. அந்த லெட்டர் வந்து இட் இஸ் அட்ரஸ்ட் டு சர் வால்டர் ராலே, வேர் he speaks about the plan of the fairy queen. என்ன மாதிரி ஸ்டைல்ல நான் இந்த எப்பிக் எழுத முயற்சி பண்ணேன், இதுல என்னென்ன விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி இருக்கிறேன், எதற்காக இந்த புத்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wanted to teach moral values to English men. Okay, he wanted to teach moral values to English men. Okay, is the information clear? Yes, sir. Very good. I think you have got it. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, I have put it here in bold. நம்ம டெக்ஸ்ட்லையும் போல்ட்ல தான் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கணும். அப்ப மீதி ஒரு 3 புக் இருக்கே சார், புக் 4, புக் 5, புக் 6. when were those books published அப்படின்னு கேட்டீங்கன்னா, those books were published in 1596. Okay, it was published in 1596. ஒரு 6 years கேப்ல he has toiled a lot. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறாரு. And look at book 5. book 5ல பாத்தீங்கன்னா, it contains a direct allegory of some of the most problematic political events of the Queen Elizabeth's reign. Queen Elizabeth உடைய அவங்களுடைய ஆட்சி காலத்துல நிறைய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் came from the Roman Catholic world. Okay, or the supporters of the Roman Catholic Church, they gave lot of problem to Queen Elizabeth. அப்ப அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அங்க டைரக்டா என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு அலகாரிக்கல் மோட்ல காட்டி இருப்பாரு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் 1591 குயின் எலிசபெத் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆஃப்டர் கோயிங் த்ரூ த எபிக் போயம் ஃபேரி குயின், she was happy and she gave a small pension for Edmund Spenser, but Edmund Spenser was not so happy. ஏன் அப்படின்னா, அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல. He wanted to become a very close confidant of the queen. Okay, அந்த க்ளோஸ் சர்க்கிள்குள்ளார என்ட்ரி ஆகணும்னு நினைச்சாரு. ஆனா அவரால் என்ட்ரி ஆக முடியல. அதனால he was very much upset அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் we will get into fairy queen. இப்போ நம்ம அடுத்த முக்கியமான ஒர்க்ஸ் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்த ஒர்க்ஸ் வரும்பொழுது நான் இந்த இன்ட்ரடக்ஷனை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து ப்ரோதலாமின், எபிதலாமின் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் படிக்க வரும்பொழுது, பர்டிகுலர்லி we have எபிதலாமின் prescribed. அங்க வரும்போது இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா டெக்ஸ்டுக்குள்ள போயிடுவேன். Okay, this is how I will be working on. Now, coming to these 2 works, Amarati and Epithalamion. Okay, இதுல Amarati அப்படிங்கிற இந்த ஒர்க் எடுத்தீங்கன்னா, I think we can connect to Britannia Encyclopedia. Look at this work, Amarati. இந்த Amarati அப்படிங்கிறது, it is okay, வரலையா, நம்ம ஸ்கிரீன் இருக்கு. Amarati எடுத்தீங்கன்னா, this Amarati is a sonnet sequence. Okay, நார்மலா இந்த sonnet வந்து அப்படின்னா, sonnet is a love poem. A sonnet is a 14-line poem, and originally when it was in Italian, it was used to speak about love. இதை நீங்க நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். Sonnet was initially a poem. It comes under lyric format, a lyric poem. Lyric is the umbrella term.
அம்பர்லா டேர்ம்னா அதுதான் ஹெட். ஓகே, அமலா ராணி மேம், தேங்க்யூ வெரி மச். ஷி ஹஸ் கிவன் மீ இன்ஃபர்மேஷன். ஒருவேளை நான் மறந்துடுவனும் அப்படின்ட்டு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, இட் இஸ் a sonnet sequence contains 89 sonnet and this is addressed to Elizabeth Boyle, the late love interest of Edmund Spenser. அவரு அயர்லாந்துல இருக்கும்போது he was courting a woman by name Elizabeth Boyle. அந்த உமனுக்காக என்ன பண்ணாருன்னா லவ் சானட்டை எழுதி தள்ளிக்கிட்டே இருந்தார். அதுல ஒரு 89 லவ் சானட் இருந்து. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு ஃபேமஸ் சானட் சீக்வென்ஸ் இன் இங்கிலீஷ். வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் சானட் சீக்வென்ஸ் இன் இங்கிலீஷ் which was written by a very close friend of Sir Edmund Spenser? Astrophil and Stella. Beautiful. Astrophil and Stella by Sir Philip Sidney. Beautiful. Can I get an answer as to how many sonnets and how many songs? Any information about that? 108 sonnets, 11 songs. Beautiful. 108 sonnet and 11 songs. There were also 11 songs. Anga pathina Astrophil and Stella. Anga pathina it is again addressed to Sir Philip Sidney's love interest. Sir Philip Sidney was in love with a woman called Penelope Devereux. Penelope Devereux, that is the name of the woman. And this man was madly in love with the woman, but it was unfulfilled love. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா she married a friend of Sir Philip Sidney by name Lord Rich, and that love became an unfulfilled love. அப்போ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 108 sonnet. அங்க பாத்தீங்கன்னா Astrophil and Stellaன்னு போட்டிருப்பாரு. Astrophil அப்படின்னாவே ஸ்டார் லவர் and Stella means star. அப்ப ஸ்டார் லவர் இன் லவ் ஆஃப் அ ஸ்டார், அதான் மீனிங். அங்க அது ஒரு ஃபேமஸான சானட் சீக்வென்ஸ். இங்க எட்மண்ட் ஸ்பென்சரும் ஒரு சானட் எழுதி இருக்கிறாரு, ஒரு சானட் சீக்வென்ஸ் எழுதி இருக்காரு. அண்ட் த டைட்டில் இஸ் அமெரிட்டி. ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப வைட்டல். when did these two works appear அப்படின்னு கேட்டீங்கன்னா these two works appeared in 1595. அதோட ஒரு முக்கியமான ஒரு போயம் இருக்கு. என்ன போயம் அப்படின்னா the poem Epithalamion. இந்த Epithalamion is a ode. O-D-E. Ode is another poetry form, but it comes under lyric format. அதுவுமே basically it is a lyric poem, but the language of an ode is stately. It is highly formal. Okay, இது கிரீக் ஆரிஜின்ல இருந்து வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் ஓட். இதை பத்தியும் நான் JSN இங்கிலீஷ் லேர்னிங் சேனல்ல உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு. வாட் இஸ் அன் ஓட் அண்ட் வாட் ஆர் த nuances to be followed while writing ode, what are the famous words in English அப்படின்னு நீங்க அப்படியே சின்னதா ஒரு ஸ்டடி போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். லேட்டர் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் as a trainer. Okay, I don't want all of you to just pass this exam. I want all of you to become individual trainers and train people to get their jobs, to know more of literature. அதுதான் என்னுடைய மைண்ட் செட். ஓகே, அப்போ இந்த Epithalamion is a marriage song written using ode form. It celebrates the marriage of Edmund Spenser with Elizabeth Boyle, whom he was courting for one long year, 1594 ல இருந்து 1595 வரைக்கும். அப்ப அவர் அந்த மேரேஜ் டேவை பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு as the tradition demands. Now Epithalamion பத்தி நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இன்னும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஃபேரி குயின் பத்தி சொல்லும் போதே சொல்லணும்னு நினைச்சது, பட் மறந்து போன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் was also influenced by Renaissance. Do you remember what was the title given to Edmund Spenser connecting him with Renaissance? Chaucer is called the morning star of Renaissance. he is called the child of
Renaissance. Who is called the Prince of Renaissance? சார்லஸ் லேவ். அவரா சொன்னாரு, அவரா வந்து Prince of Renaissance. Child of Renaissance is Edmund Spencer. Who is called the Prince of Renaissance? அதை ஒரு கொஸ்டினா எடுத்து எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. You'll be blessed. Now coming to Renaissance, நம்ம ஏற்கனவே Renaissance பத்தி நம்ம நிறைய பார்த்தாச்சு. அந்த கிளாசிக்கல் லேர்னிங்கை ரொம்ப பெருசா இன்ஸ்பயர்டான ஒரு ரைட்டர் தான் எட்மண்ட் ஸ்பென்சர். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேரி குயின்லயே யூ ஹாவ் த இம்பாக்ட் ஆஃப் Renaissance. Renaissance அப்படின்னா particularly fascination for the medieval chivalric romance. There is a fascination for medieval chivalric romance. Chivalry அப்படின்னா ஒன்றும் இல்லை, warfare, military expedition and adventure பேஸ் பண்ணிய ஒரு ஸ்டோரி. ரொமான்ஸ்னோன்னா லவ் அப்படின்னு எடுத்துடக்கூடாது, லவ் ஃபார் அட்வென்ச்சர். அதுலதான் லவ் ஆல்சோ இஸ் அன் அட்வென்ச்சர். அப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம மாடர்ன் டெர்மினாலஜியில் ரொமான்ஸ்னாவே எல்லாரும் வேற மாதிரி ஒரு செக்ஷுவலைஸ்டு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போயிடுறாங்க. அது கிடையாது. இட் இஸ் சம்திங் ஆஃப் அன் அட்வென்ச்சர், பர்டிகுலர்லி அசோசியேட்டட் வித் வார்ஃபேர். அப்போ வார்ஃபேர் அது சம்பந்தமா facing an enemy attack, when people, when the common man is attacked by a dragon, there will be a knight who will go and defend a lady அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன்ல அந்த பேக்ரவுண்டால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் ஃபேரி குயின். இப்ப எபிதலாமியன் அப்படிங்கிற ஒர்க்கு வந்துட்டீங்கன்னா, எபிதலாமியன் பாத்தீங்கன்னா எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ ஒர்க் which idealizes the marriage by converting that 24 hours. அங்க பாத்தீங்கன்னா அந்த whole poem is written using 24 stanzas. எபிதலாமியன்ல எத்தனை ஸ்டான்ஸா இருக்கு? அடுத்த போயம் அதுதான், அடுத்த நான் டீடைல்டுல வருது எபிதலாமியன். இட் கண்டெய்ன்ஸ் 24 stanzas, and அந்த 24 stanzas நீ ஏன் வச்சார் அப்படின்னா, to symbolically to refer to the 24 hours of a day. Okay, it is a allusive structure. ஸ்ட்ரக்சரிங்லேயே ஒரு அந்த ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்காரு. 24 ஸ்டான்ஸா ரெஃபர் டு 24 hours of the day. மேரேஜ் டேல ஒரு 24 மணி நேரம் ஒரு பிரைட் க்ரூமுடைய ஒரு ஸ்ட்ரகிள், இமோஷனல் டர்மாயில், அந்த கல்யாணம் வரைக்கும். நீங்க இப்பெல்லாம் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட், ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அந்த மாதிரி வச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரைட் க்ரூம் தே ஆர் brought together and they have some good time. இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அப்போ போன்ல பேசிக்கிறாங்க, they get to know each other. அப்போ அந்த ஒரு லாங்கிங் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுது. Okay, after marriage many lovers don't gel together. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு ஒரு ப்ராபப் இருக்கு. அதிகமா நம்ம பேசும்பொழுது என்ன பேசுறது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு தெரியாம முழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எட்மண்ட் ஸ்பென்சர் டைம்ல அது இல்லை. அதனால there was a long wait from wedding to the marriage night. the first nightக்காக there is a young man who is eagerly waiting. அந்த 24 மணி நேரம் is unbearable for him. அதை பத்தி அவர் பயங்கர பேஷனேட்டா எழுதியிருப்பாரு. And then there are 365 lines in that particular poem, which is separated into 24 stanza. அப்ப 365 by 24 போடுங்க, அதுதான் total number of line in a stanza. ஏப்பா எதுக்கு சார் 365 அப்படின்னா, to symbolize that he was courting Elizabeth Boyle for one long year. ஒரு வருடம் முழுதும் he was wooing her, he was persuading her to marry him. ஃபைனலா ஓகே சொல்லி அந்த மேரேஜ் டேல ஒரு 24 மணி நேரம் அந்த நைட் டு கான்சுமேட் இன் மேரேஜ். ஓகே, அந்த வெயிட்டை பத்தி பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க இருக்கு. ஓகே, தென் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, வேர் வாஸ் திஸ் மேன் பெரீட் அப்படின்னா, he was buried in Westminster Abbey and he was buried very close to Geoffrey Chaucer. Westminster Abbey அப்படின்னா என்ன அப்படின்னா, there was a place called Westminster and there was a big monastery. Okay, இந்த abbot மடாதிபதிகள் அங்க ஒரு பெரிய மடம் இருந்தது. அந்த மடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியாவை என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி பெரிய ஆட்களை
விதைத்தார்கள். அதுல முதலாக அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஜாஃப்ரி சாசர், அண்ட் his burial place is now called as Poets Corner. அந்த போயட் கார்னர்ல ஜாஃப்ரி சாசருக்கு மிகவும் அருகாமையில் புதைக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. Now we are getting back to Faerie Queene. I'm not taking all the works. நான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு தெரிஞ்ச ஒர்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ஜேர்னி மற்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்படியே நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணுவேன். நீங்க இந்த புக்ஸ்ல இல்லாத விஷயங்களை யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். தேவையில்லை, இங்கே இதுவே நிறைய எக்ஸாஸ்டிவா இருக்கும். Now coming to Faerie Queene, okay, it was fashioned, okay, disposed in 12 books. This is how the very title of the book appears. You can check the book which I have posted in the Google Classroom. அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல எதுக்காக ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே எக்ஸாம்ல நிறைய ஸ்கோர் எடுத்துருவீங்க. இருந்தாலும் ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் வருது, அவங்க கொடுத்துருக்க ஆன்சருக்கு டிஸ்பியூட் பண்ணா ஒரிஜினல் டெக்ஸ்ட் மட்டும்தான் பேசும், விக்கிபீடியா பேசாது. அப்போ புக்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதற்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப திஸ் புக் இஸ் மாடல்ட் அப்பான் 12 moral virtues put forward by Aristotle அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. Now இந்த புக்ல மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு 6 books தான் நம்ம கையில இருக்குன்னு சொல்லிட்டோம். இதுல கேண்டோஸ் எத்தனை கேண்டோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஐ ஷால் ஸ்டாப் திஸ் ஸ்கிரீன் ஷேரிங் and I will take you into the other file. Okay, let me pause the very good. Okay, now I was speaking, teachers, we were with the introductory letter written by Edmund Spenser to Walter Raleigh, and there he addresses Sir Walter Raleigh as the warden of Stannaries, and he is also addressed as the lieutenant of the Queen to the county of Cornwall. And in the letterல நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, Sir Walter Raleigh was very close to Edmund Spenser, and Edmund Spenser என்ன சொல்லியிருக்கிறாரு, you know already that I am writing an allegory, an allegorical work titled Faerie Queene, and இந்த அலெகாரிக்கல் எபிக் போயத்துக்கு ஒரு ஹீரோ இருக்கணும். அண்ட் இந்த பேஸ் ஸ்டோரியா எதை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, ஐ எம் சூசிங் த ஸ்டோரி ஆஃப் கிங் ஆர்தர். Okay, because he is a man of high stature, and this man is very popular among writers, very popular. அதனால I am choosing such a legendary character to be the hero of my work, and the heroine is the Faerie Queene, modeled on Queen Elizabeth. Okay, so he is trying to mythologize Queen Elizabeth. Okay, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா the writing style is adopted from Homer. Okay, I'm going to adopt the writing style of Homer, and Homer பாத்தீங்கன்னா he has deified a king by name Agamemnon. ஹோமர் பாத்தீங்கன்னா அவருடைய ஒர்க்ல ஒரு பெரிய லெஜெண்டரி கேரக்டரா ஒரு கேரக்டரை உருவாக்குனார் அப்படின்னா, இட் இஸ் கிங் அகமெனன், அண்ட் குட் கவர்னர் அண்ட் அ வர்ச்சுவஸ் மேன் அப்படிங்கிற கேட்டகரியில அவர் உருவாக்குன ஒரு இம்மார்டல் கேரக்டர் இஸ் யுலிசிஸ். ஓகே, அப்ப ஹோமர் வந்து எவ்வாறு அகமெனனை சூஸ் பண்ணாரோ அல்லது யுலைசிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணாரோ, அந்த மாதிரி என்னுடைய எபிக்கு நான் லெஜெண்டரி கிங் ஆர்த்தரை சூஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் இன்ட்ரோடக்டரி லெட்டர்ல ஃபைல் பண்றாரு. ஃபைல் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஹோமர் ஒரு சைட்ல இருந்தாலும் வெர்ஜில் பாத்தீங்கன்னா, வெர்ஜில் ஃபவுண்ட் an ideal hero in the person of a character called Aeneas. Okay, Virgil wanted to write an epic. அப்போ அவரு யாரை வச்சு ஒரு எபிக் எழுதலாம்னும் போது, for him a person by name Aeneas appeared to be a ideal man, a hero.
அதனால அவர் என்ன பண்ணாரு, ஈனியஸ் அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு ஒரு எபிக் எழுதினாரு. ஓகே, அதற்கப்புறம் அரிஸ்டோ அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருக்காரு. அப்ப அரிஸ்டோ என்ன பண்ணாரு, he found a hero in the person of ஆர்லாண்டோ. அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹீரோவை சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய எபிக் புயத்துக்கு I have chosen this man, King Arthur, because he is the virtuous man. Okay, now இதுலயும் நான் ஒரு கிங் ஆனதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறதில்ல, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ், பட் ஐ எம் கோயிங் டு போர்ட்ரே ஆர்த்தர் பிஃபோர் ஹி பிகேம் த குவீன். அவர் ஒரு நைட்டாக இருந்த காலத்துல how great a hero, how great a warrior he was அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் காட்ட முயற்சி பண்றேன். ஒருத்தர் கிங்கா வந்துட்டாரு அப்படின்னா அவரை ஈஸியா ஹீரோ ஆக்கலாம். பட் ஒரு நைட் எப்படி ஹீரோ ஆனாரு அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க். பட் ஐ ஆம் மேக்கிங் தட் அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்டை நான் பண்ணலான் இருக்கேன். ரெண்டாவது, இன் கிங் ஆர்த்தர் ஐ ஃபவுண்ட் 12 private moral virtues put forward by Aristotle embodied. இந்த கிங் ஆர்த்தர்ல அரிஸ்டாட்டில் சொன்ன எல்லா வெர்ச்சியுமே ஈஸியா ஃபிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கிங் ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்துட்டு இங்க பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு. என்னன்னா, he is going to speak about the character கிங் ஆர்த்தர். who is King Arthur அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிங் ஆர்த்தர் was educated by a person by name Timon. Okay, he was educated by a great educator by name Timon. And who is the mother? Mother is, okay, இருக்கு பாருங்க, Lady Igraine. Igraine was the mother. And soon after birth என்னாச்சு, அந்த குழந்தைய மெர்லின் அப்படிங்கிற ஒரு அம்மா எடுத்து அந்த குழந்தைய கொண்டு போய் சின்ன வயசுலயே குழந்தை பருவத்திலே டிமன் அப்படிங்கிற ஒரு எஜுகேட்டர்ட்ட விட்டாங்க. அண்ட் டிமன் வாஸ் a very great man, a very great intellectual man, a virtuous man, and he formed Arthur in virtue. And in the young man, when he grew up, he had a dream vision of the fairy queen of the fairy land. அந்த ஃபேரி குயினுடைய பியூட்டி, கனவுல வந்த அந்த தேவதை, கனவில் வந்த தேவதையே அப்படின்னு சாங்லாம்